அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும் மாறா அப்படிங்கிற டயலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஹேக்கர்ஸ் ஒரு விஷயத்த ஹேக் பண்ணணும்னா, ஓடிபி நம்பர் வாங்குறது, ஃபிஷிங் லிங்க் அனுப்புறது, இந்த மாதிரியான மால்வேர் பிராக்டிசஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா, இப்போ புதுசா ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருமே Instagramல இருக்க ஏஐ சாட் பாக்ஸ யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அத கிரைம் பார்ட்னரா ஆட் பண்ணி புதுசா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டார்கெட் அக்கவுண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டார்கெட் அக்கவுண்டோட இமெயில் ஐடிய அட்டாச் பண்றதுக்காக இந்த ஏஐ சாட் பாக்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அது இமெயில் அட்ரஸ்க்கு தானே போகும். ஸோ ஈஸியா அவங்களால அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ண முடிஞ்சிருக்கு. குறிப்பா இவங்க எந்த மால்வேர் எந்த வைரஸ் இது எதுவும் அனுப்பாமலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஒயிட் ஹவுஸ் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் செஃபோரா போன்ற ஹை ப்ரொஃபைல் அக்கௌண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை மெட்டா நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹேக் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எத்தனை அக்கௌண்ட்ஸ் ஹேக் ஆகிருக்கு அப்படிங்கிற எந்த லிஸ்டும் கொடுக்கல. குறிப்பா மனிதர்களை ஏமாத்துறது ரொம்பவே ஈஸியான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப ஏஐ கூட கிரைம்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஐ ஏமாத்தி இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்கிறது பலரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க.